மோடி வந்து கடந்த ஆட்சியிலே வந்தாரு. அப்ப வந்து திமுக வந்து கோ பேக் மோடி அப்படின்னு கருப்பு பலூன்லாம் காமிச்சாங்க. இப்பயும் வராரு. இப்ப வந்து கருப்பு பலூன் எடுத்துட்டு வெள்ள கொடைய நீட்டுறாங்க. அதே திமுக தான். கைய கோத்து அப்படியே டைட்டானிக் மாதிரிலாம் போஸ் கொடுத்து இவங்க சொல்லக்கூடிய சனாதானம், பாசிசம், இந்துத்துவம் எல்லா வார்த்தைகளுக்கு நேர்மையாக திமுக இருக்குதா? மோடியை எதிர்க்கணும், அதோட சீரியஸ்னஸ் வந்து இன்னும் இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கும் வரல, இயக்கங்களுக்குமே கூட வரல. அப்ப அவர்கள் வந்து இந்துத்துவ பாசிசம்னு அவங்க சொல்லக்கூடிய பாசிசத்தை தேர்தலெல்லாம் வீழ்த்திடவே முடியாது. ஒரு காலத்துலையும் வீழ்த்த முடியும். அவங்க வந்து மதம்லாம் இல்லை. பிஜேபி மதத்தை தாண்டி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தன்னை வந்து சித்தாந்த ரீதியா வலுப்படுறதுக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு? நீ ஒழுங்கா இல்லை. சூப்பர்வைசர் மேனேஜர் லெவலுக்கு போயிடறான். நம்மளால அடிமட்ட வேலைகளுக்கு தேவைப்படுது இல்லை. அப்ப நீங்க வெளியில இருந்து தானே ஆள் எடுக்கணும். நார்த் இந்தியன்ஸ் விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்க்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ அவன் வந்து இங்க வந்து ஓட்டர் ஐடி எடுக்கலாம், எல்லாம் எடுக்க முடியும். அவன் எடுத்துட்டானா அது அரசியல் மாற்றத்திற்குள்ளால கொண்டு போகும்ல. சமீபத்துல மோடியினுடைய வருகை தமிழ்நாட்டுக்கு, அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழகத்துல வரவேற்பு கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா? இப்போ மோடி வந்து கடந்த ஆட்சியிலே வந்தாரு. அப்ப வந்து திமுக வந்து கோ பேக் மோடி அப்படின்னு கருப்பு பலூன்லாம் காமிச்சாங்க. அப்புறம் வந்து ட்விட்டர்ல எல்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு. இதெல்லாம் நடந்துச்சு. இப்பயும் வராரு. இப்போ வந்து கருப்பு பலூன் எடுத்துட்டு வெள்ள கொடைய நீட்டுறாங்க. அதே திமுக தான். இப்பயும் வந்து கடந்த முறை வந்தாரு, இந்த திருச்சிக்கு சமீபத்துல வந்தாரு. இப்போ திருப்பி வராரு. திருப்பி வந்துகிட்டே இருக்காரு. திமுக ஆட்சி வந்து ஒரு 3-4 கைய கோத்து அப்படியே டைட்டானிக் மாதிரிலாம் போஸ் கொடுத்து நல்லா இருந்துச்சு. இப்படி டைட்டானிக் மாதிரி ரெண்டு பேருமே அங்க பாருங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டுருந்தாங்க. நகைச்சுவைக்காக சொல்றேன். அந்த அளவு ஒரு அந்நியமா காமிச்சிட்டு இருக்காங்க. கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட டைப்ல இருக்கு. இதுதான் அண்ணா திமுகவும். இப்ப அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு டைப்ல இருக்கணும், திமுகவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட டைப்ல இருக்கணும். விஷயம் அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அரசியல் சடங்கு மாதிரி ஆயிருச்சு. அப்ப இவங்க மோடி எதிர்க்கிறாங்களா? மோடியை எதிர்க்கணும் கூடாது விட்டுட்டு இவங்க சொல்லக்கூடிய சனாதானம், பாசிசம், இந்துத்துவம் இவங்க சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கு நேர்மையாக திமுக இருக்குதா தேர்தல்ல அப்படின்னு கேட்டா, தேர்தல் அரசியல் வேற. இங்க தேர்தல் அரசியல் யாருக்கு எவ்வளவு பணம் இருக்குதோ ஒதுக்கப்படுதோ அதுக்கேற்ற சீட் இருக்கும். கையில காசு வாயில லட்டுன்ற மாதிரியான கணக்கு தான் அது எல்லா கட்சிகளுக்கும் அதான் நிலைமை. இப்ப தேர்தலையும் மீறி இவர்கள் இவங்க சொல்லக்கூடிய சனாதன இந்துத்துவ பாலிடிக்ஸை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அதோட சீரியஸ்னஸ் வந்து இன்னும் இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கும் வரல, இயக்கங்களுக்குமே கூட இன்னும் வரல. அந்த சீரியஸ்னஸ் இன்னும் வரல. ஏன்னா எங்கேயோ வடக்குல தானே நடக்குது. கான்ஸ்டியூஷன் ஒண்ணுதான். வடக்குல நடந்தாங்கன்னா தெற்குல நடந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஒண்ணுதான். ஆந்திராவில் நடந்துகிட்டு இருக்கு, தெலுங்கானால நடந்துகிட்டு இருக்கு வைலன்ஸ். இது எல்லாமே பிஜேபி தரப்பு தான் பண்றாங்க. கர்நாடகாவில் நடந்தது, என் பக்கத்துல கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல சிஸ்டமேட்டிக்கா அது வேற வகையில நடக்குது. மைனாரிட்டிஸ் மேல, தலித்துகள் மீது, முஸ்லிம்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது. அப்ப இதை தேர்தலில் வீழ்த்திட முடியும். இவங்க சொல்லக்கூடிய உதயநிதி அவர் சொல்லக்கூடிய பாசிசத்தை தேர்தலில் வீழ்த்த முடியாது. சமூக கலாச்சார பண்பாட்டு தளங்கள் எல்லா தளங்கள்லையும் போய் அதற்கு எதிராக எதிர்கதையாடலை வைக்கணும், எதிர் அரசியலை வைக்கணும். அதெல்லாம் வைக்கும்போது மட்டும்தான் பிஜேபியை வீழ்த்த முடியும். தேர்தலில் வீழ்த்திட முடியுமான்னு கேட்டா, தேர்தல் ஒரு டிஃபென்சிவ் மோடு. ஒரு டிஃபென்ஸ் பண்ற மாதிரி. ஒரு ஃபுட்பால் ஆடும் போது ஒரு டிஃபென்ஸுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க, 3-4 பேர் இருப்பாங்க. அது ஒரு டிஃபென்ஸ் தான். கோல் போடுறதுக்கு வீழ்த்தெல்லாம் முடியாது. அப்ப வீழ்த்துவதற்கு இவர்கள் எல்லா தளங்கள்லையும் எதிர்கதையாளர்களையும் எதிர் அரசியலையும் வைக்கும் போது மட்டும்தான் வீழ்த்த முடியும். அவங்க சொல்லக்கூடிய பாசிசம், அவங்க சொல்லக்கூடிய சனாதானத்தை அப்ப அது வைக்காத வரையில வந்து வீழ்த்தலாம் முடியாது. அவர்கள் பிஜேபி தமிழ் 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்ப எம்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லா கட்சிகள்லையும் நீக்கமுறை பிஜேபியோட கருத்தாக்கங்கள் வந்து எல்லா கட்சியிலும், காங்கிரஸ்ல இருக்குது, திமுகல இருக்குது, அண்ணா திமுகல இருக்குது, எல்லா கட்சிகளும், ஒய்ஆர்எஸ், பிஆர்எஸ், சமாஜ்வாதி, அந்த கட்சிகள் எல்லாத்துலயும், ஆம் ஆத்மி, இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் அந்த கருத்தாக்கம் இந்து ஓரியன்டலிசம்னு சொல்லலாம். அந்த ஓரியன்டல் பார்வை எல்லா கட்சிகளையும் நீக்கமுறை. அந்த மாநில பிராந்திய வாரியம்லாம் வந்து இன்னைக்கு, அதாவது மொழி வழி அதெல்லாம் வந்து அந்த டிஸ்கோர்ஸ்லாம் இன்னைக்கு இல்லைன்ற அளவுக்கு வந்து ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டியா மாறி இருக்கு. அப்ப அவர்கள் வந்து இந்துத்துவ பாசிசம்னு அவங்க சொல்லக்கூடிய பாசிசத்தை தேர்தலெல்லாம் வீழ்த்திடவே முடியாது. ஒரு காலத்திலும் வீழ்த்த முடியும். இல்ல மக்களுக்கு ஒருவேளை வரவேற்பு இருக்கும் பட்சத்தில்
பிடிச்சிருக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஏன்னா நாளாக ஆதரவு பெருகுது அப்படின்னா அவங்கள ஏத்துக்கிறாங்க அப்படின்றத தானே எடுத்துக்க முடியும். இப்ப நார்த்தை பொறுத்த வரைக்கும் அப்ப நீங்க வந்து பிஜேபி என்ன மாதிரி டீல் பண்றீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நார்த் இந்தியால கடந்த 70 வருஷமாக காங்கிரஸ் ஆண்டிருக்கு. நார்த்ல மகாராஷ்டிரா, அது யூபி, பீகார் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட லோக்கல் பார்ட்டிஸ் அதுன்னு பார்த்தா கூட அப்ப நார்த்தோட வளர்ச்சி என்ன, நார்த் அண்ட் சவுத்துன்னு தனியா பிரிக்கலாம். இப்ப நார்த்ல காங்கிரஸோ இல்ல அங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் அங்க நார்த்தன் ஸ்டேட்ஸோட டெவலப்மெண்ட்ஸ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் பங்கு செலுத்தி இருக்கிறாங்க, தொழில் வளர்ச்சியில என்னென்ன பங்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஏன் பிஜேபி அங்க தொடர்ந்து ஜெயிக்குது? இப்ப உள்ள மாநிலம் 3 மாநிலம் 5 மாநில தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. தெலுங்கானாவை தவிர்த்து பார்த்தா 4 மாநிலத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே நார்த்து தான். அப்ப இதுல அவங்க வந்து மதம்லாம் இல்ல. பிஜேபி மதத்தை தாண்டி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த படிக்காத பான்புராக்கு வாங்கினவங்க ஓட்டு போட்டுட்டு இங்க வந்துருவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இனவாத கருத்து. படிக்காமலாம் இல்லை, அவங்க வேலை பார்க்குறாங்க. அவனுக்கு அந்த கிளாஸுக்கு வந்து தெரியுது இவன் தேவைன்னு தெரியுது. அது ஏன் தேவைன்றத இந்த எதிர்கட்சிகள் தான் உணரணும். அப்ப அந்த தேவையை நீ நிறைவேற்றினியா இல்ல நிறைவேற்றலையா, இல்ல அதை விட மேலா ஒரு தேவையை நீ வைக்கணும்ல, வச்சா மட்டும் ஜெயிக்க முடியும். அப்ப அதை இவர்கள் வந்து வைக்கலாம் இல்லை. அப்ப நார்த்ல இந்த வாட்டி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இவங்கெல்லாம் சொல்றாங்க, என்ன ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸ் வைக்கிறாங்க? செக்யூலரிசம்னு பேசுறாங்களா, சோசியலிசம்னு பேசுறாங்களா, இல்ல மதவாதத்தை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு பேசுறாங்களா? எதுவும் கிடையாது. அப்ப இவர்கள் வந்து கவுண்டர் டிபேட்டே இல்ல, அதுவே உருவாகல. இன்னும் கவுண்டர் டிபேட்ஸ்க்கே இன்னும் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து உருவாகல. அப்ப வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து முஸ்லீம்களை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. எல்லாரையும் அந்த சூப்பர்மேன் வந்து இவங்க காப்பாற்றணும். அவங்க சொல்ற அந்த மேல இப்பயும் அந்த மாரல் ஹை கிரவுண்ட் எடுத்துட்டு தான் இருக்கு காங்கிரஸ்ல இருந்து எல்லா கட்சிகளும். இப்ப என்னன்னா குறைந்தபட்சம் அவங்களோட மாநில அளவுல இருக்கக்கூடிய பவர்ஸ் போயிடுமேன்ட்டு கொஞ்சம் பதட்டப்பட்டு பிஜேபிக்கு எதிரில் வந்து நிக்கிறாங்க. நிதிஷ்குமார் ஏன் அந்த பக்கத்துல போனாரு? கமல்நாத் ஏன் இங்க இருந்து அங்கே போனாரு? சிஎம் கேண்டிடேட் இங்க இருந்து அங்கே ஜம்ப் ஆயிட்டாரு. இப்ப அந்த ஹிமாச்சல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? கூட்டமா சேர்ந்தா இல்ல இந்த இதனுடைய ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரிசல்ட் இப்ப மீண்டும் மோடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்கும்னு சொல்ல வரீங்களா இன்டைரக்டா? அவங்க எதிர்கட்சி அது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஆதரிக்கிறேன்றதுக்காக சொல்ல, அதற்கு எதிராக நேரடியாக நீங்கள் அரசியல் செய்ய வேண்டியது இருக்கு இந்தியா முழுக்க. அப்ப அதுல காங்கிரஸ் திமுக தான் இல்ல. இப்ப பிஜேபின்னு எடுத்துக்கிட்டாலே ஆப்போசிட் பெரிய கட்சினா காங்கிரஸ் தான். அப்ப காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு. காங்கிரஸ் தன்னை வந்து சித்தாந்த ரீதியா வலுப்படுறதுக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு? காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கத்துறாரு, உள்ளுக்குள்ள RSS காரன் எவனா தெரிஞ்சீங்கன்னா வெளியே போயிருங்க, பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா வெளியே போயிருங்கன்னு ராகுல் காந்தி கத்துறாரு. வேற யாரு? லாஸ்ட் எலெக்ஷன்ல கமல்நாத்துங்க, நான் ஃபேமஸான உதாரணம் எல்லாம் சொல்லலாம், கமல்நாத் தான் சொல்ல முடியும். கமல்நாத் இங்க சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தி வைக்கிறாங்க, அப்படி போறாரு. சிவசேனா என்ன பெரிய இன்னைக்கு என்ன செக்யூலர் பார்ட்டியா? அப்படி இல்ல. அப்ப நிதிஷ்குமார் எங்க ஜம்ப் அடிச்சாரு? அப்ப இது எல்லாம் திட்டமிட்ட சூழ்ச்சி, பிஜேபி தான் வந்து அவர்கள் நிதிஷ்குமார் உள்ள இங்க இருந்து போய் இருந்துச்சு, இப்படி எல்லாம் கான்ஸ்பிரசி எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப நீ ஒழுங்கா இல்ல. இந்த சைட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் அவங்க சொல்லக்கூடிய பாசிசத்தையும் அவங்க சொல்லக்கூடிய இந்துத்துவத்தையும் எதிர்க்கிறதுக்கு ஒழுங்கா இல்ல, தெளிவெல்லாம் இல்ல. அதற்கு எதிராக மக்கள்கிட்ட என்ன வைக்கிறாங்க? மக்கள் கேட்பால. இப்ப நார்த் இந்தியால சின்ன அளவுல வந்து ரோடு போட்டிருக்கிறாங்க, கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, சின்ன இடங்கள்ல ஸ்கூல்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது போதுன்றது அவங்களோட ஃபுல்ஃபில். ஏன்னா அதுவே இல்லாம இருந்திருக்கிறான், அதுவே பெரிய விஷயம். அப்படி வரும்போது இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்ற இடத்துல இன்னொரு பக்கம் இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அங்க நார்த் இந்தியால இருந்து புலம்பெயர்ந்து வரும்போது இப்போ உள்நாட்டு இருக்கனால இங்க இனவாதம் தலை தூக்குது, இங்க வெறுப்பு தலை தூக்குது, இதெல்லாம் நடக்குது இல்ல. இப்பயே பயங்கர கேள்விக்குறி. திருப்பூரை எடுத்துக்கிட்டா இப்ப இந்த கூட்டங்கள் கூட்டினா கூட நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருந்தனால திருப்பூர்ல கூட்டம் போட்டேன்னு ஒரு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. திருப்பூர்ல எக்கச்சக்கமா இறங்கிட்டாங்க. அது போக நிறைய இடங்களை பார்க்க முடியல. நம்ம வாதத்துக்கு அவங்க எல்லாம் வட இந்தியர்கள்னு சொல்லலாம். இந்தியாவிற்குள்ளதான் வாழ்றான். அவன் வந்து வேலை பார்க்கறான், வேலை பார்க்க கூடாதுன்னா யாரும் சொல்ல முடியாது. அப்ப அவன் வந்து இங்க வந்து ஓட்டர் ஐடி எடுக்கலாம், எல்லாம் எடுக்க முடியும். அவன் எடுத்துட்டானா அது அரசியல் மாற்றத்திற்குள்ளால கொண்டு போகும்ல, கண்டிப்பா கொண்டு போகும். நம்மளோட வாதத்துக்கு அவன் வந்து பீகாரி, அவன் வந்து பஞ்சாபி ஏதோ ஒண்ணு சொல்லலாம், அவன் வந்து பெங்காலி, ஒரிசாக்காரன் ஏதோ ஒண்ணு சொல்லலாம். ஆனா இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறான். அவன் வந்தானா குறைஞ்சபட்சம் இந்த பாரதி ஸ்ரீனிவாசன் அவங்க கடந்த முறை நின்று அந்த தொகுதியில 1.5 லட்சம் ஓட்டு. இப்ப கடைசியில ஏன் இவர் திணறினாரு? நம்ம சேகர் பாபு அமைச்சர் இந்த இங்கதான் நின்னாரு, வடசென்னைக்குள்ளாலதான். ஓட்டு போட்டது எல்லாம் மீனவர்களும் முஸ்லீம்களும் தலித்துகள் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. ஆனாலும் வந்து அவர் வந்து திருப்பி விசுவாசமா யாருக்கு இருக்கிறாங்கன்னா அந்த தரப்புக்கு தான் போயிருக்கிறாரு. அந்த மார்வாடி பனியாசு அந்த தரப்புக்கு தான். அவங்களோட ஓட் பேங்க் வந்து
பெரிய செல்வாக்கு செலுத்துச்சு. நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கும் அவங்க நார்த் இந்தியன் தொழிலாளர்களுக்கும் அப்படி என்னதான் பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இது வந்து பெரிய டாபிக். இது இப்ப குளோபலைசேஷனுக்கு அப்புறம் லேபர்ஸ் தேவை. இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்றோம். கொரியன் கம்பெனிஸ் இருக்கு, சைனீஸ் கம்பெனிஸ் இருக்கு. இப்ப கூட ஸ்பெயினுக்கு போயிட்டு வர்றாரு, துபாய்க்கு போயிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நடக்குது. முன்னாடி எடப்பாடி அவர் யூரோப்புக்கு போயிட்டு வந்தாரு. இதெல்லாம் நடக்குது. அப்ப இவ்வளவு கம்பெனிஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப அந்த கம்பெனிஸ்க்கு வரும்போது அந்த கம்பெனிஸ்க்கு எம்ப்ளாயிஸ் தேவை. ஒயிட் காலர் ஜாபுக்கு, ப்ளூ காலர் ஜாபுக்கு, அந்த லேமேன் ஜாபுக்கு, இது எல்லா ஜாப்ஸ்க்கும் ஆள் தேவை. இப்போ இதுக்கெல்லாம் எங்க இருந்து எடுப்பீங்க ஹியூமன் பவர்? தமிழ்நாட்டுல ஆள் இல்லைங்களா வேலை செய்யறதுக்கு? ஆள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம படிச்சிருக்கிறோம், இங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ப்ளூ கலர் ஜாபுக்கு போறோம், நம்ம கீழே அடிமட்ட ஜாபுக்கு போகல, ப்ளூ கலர் ஜாபுக்கு போறோம். அப்போ அடிமட்ட வேலைகளுக்கு சூப்பர்வைசர் மேனேஜர் லெவலுக்கு போயிடறான் நம்மளால. இப்போ அடிமட்ட வேலைகளுக்கு தேவைப்படுது இல்லை. அப்போ நீங்க வெளியில இருந்து தானே ஆள் எடுக்கணும். அதனால இந்த மாதிரி அது நீடட், அது நடந்துடும். அது கட்டாயம், அதை வந்து மாற்ற முடியாது. அது வந்து புலம்பெயர் உலகம் முழுக்க அது அப்படி நடக்கும். அப்ப இந்த சிஸ்டமோட பிரச்சனை அது. அதை நம்ம ரொம்ப சிம்பிளா அவன் வந்து தமிழா, இவன் வந்து தெலுங்க, இவன் வந்து பீகாரிக்காரன் அப்படி இல்ல. அவரு சீமான் அவர்கள் வந்து நான் வந்தா ஒழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னார். ஒழிக்கலாம் முடியாது. நீங்க எப்படி ஒழிப்பீங்க? அவர் வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு வாதம் வைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு வாதம் வச்சுட்டு திருப்பி அவர் கொஸ்டின் பண்ணும்போது அவரே இன்னொரு வாதமும் வைக்கிறாரு. வந்தா வேலை பாரு, ஆளக்கூடாது அப்படின்றது அப்படின்னு ஒரு வாதம் அவங்க திருப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ இந்த வட மாநில தொழிலாளர்களை வந்து தவிர்க்கவே முடியாது. இப்ப நாளாக இன்னும் கூடுமா குறையுமா? கூட தான் செய்யும். நீங்க வந்து ஒருவேளை வட மாநிலங்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே கவர்மெண்ட் ஸ்திரமான கவர்மெண்ட் இருந்து அங்கே கவர்மெண்ட் வந்து நீங்க இங்க உள்ள வாங்க, இவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, நாங்க இவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து தண்ணி தரோம், கரண்ட் தரோம், இவ்வளவு படிச்சவங்களை தரோம் அப்படின்னு கம்பெனிஸை கூப்பிடும் போது, இப்போ ஒரிசா கவர்மெண்ட் அப்படி கூப்பிடுது அப்படின்னா அந்த பக்கம் போவாங்கல்ல அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. இன்னொன்று இந்த வேலைகளுக்கும் இப்போ விவசாய வேலைகளுக்குலாம் நாற்று நடுறது வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க, ஆடு மேய்க்கிறதுல இருக்கதான் செய்யறாங்க. ஊர் பக்கம் போனீங்கன்னா நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. நார்த் இந்தியன்ஸ் விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நாற்று நடுறதுல இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளால போங்க, உள்ள போங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு. இது எனக்கு கொஞ்சம் புதிய தகவல் மாதிரி தெரியுது. ஆடு மேய்க்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. கேரளாலையும் இருக்குங்க. கேரளால நிறைய பெங்காலிஸ் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆள் இல்லைன்னா நீங்க யாரையாச்சும் எம்ப்ளாய் போட்டு வேலையை பார்த்துதான் ஆகணும். அவன் தமிழனா இருக்கட்டும், தெலுங்கனா இருக்கட்டும், யார வேணா இருக்கட்டும், அப்படி எடுத்துக்கங்கன்றீங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த அரசியல் சமூக பண்பாடு தளங்கள்ல அதோட மாற்றம் என்ன, அந்த இடத்துல கான்சியஸா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா மாற்றம் இருக்கும். மாற்றம் தான், அதுதான் குழப்பம். குழப்பம். நீங்க வந்து ஒரு போலீஸ்காரர் நார்த் இந்த அம்பத்தூர்னு நினைக்கிறேன், ஒரு போலீஸ் அம்பத்தூர்ல அடிச்சு முதுகுல வந்து பேட்ரோல்ல போயிருக்கிறாரு. என்னன்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னா வந்து அவரை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ரோல் வந்திருக்கு, பேட்ரோலையும் அடிச்சிருக்காங்க. பேட்ரோல் அடிச்சோன்னா திருப்பி ஜீப் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிருக்கிறாங்க. இல்ல இது நிறைய இருக்கு. காணொலிகள் எடுத்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கு. ட்ரெயின்ல போக முடியாது. நம்மளே பல நேரங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். அப்படி மட்டும் கிரிமினலைஸ் பண்ணிட முடியுமா ஒரு சமூகத்தை? நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே நார்த் இந்தியனா அப்படின்னா அப்படியும் வைக்க முடியாது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாநிலத்துல இருந்து வெவ்வேறு சூழல்ல இருந்து உள்ள வர்றாங்க. அவங்க ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ்ல இருந்து வர சொசைட்டிஸ், அவங்க ரொம்ப அன்டெவலப்டு அது ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல இருந்து உள்ள வர்றாங்க. பேங்க் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது, ஒரு பஸ், ஒரு கிளீன் பஸ்ஸஸ் கிடையாது. அப்படி இங்க வரும்போது இதெல்லாம் நடக்கும்.